ஹாய் எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். தூக்கமே வரலையா உங்களுக்கு? இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். தூக்கமே வராமல் நிறைய பேர் போராடிட்டு இருக்கீங்களா? முழு நேரமும் வேலை பார்த்துட்டு ராத்திரியாக பார்த்து வந்து படுக்க போகலாம் அப்படின்னு போகிறப்போ தூங்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் நேரம் கடந்து போயிட்டே இருக்குது. ஆனால் தூங்க முடியல, தூக்கமும் வரமாட்டேங்குது. நீங்கள் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு இப்படி தான் இருக்குது. தூக்கமின்மை ரொம்ப காலத்துக்கு இருந்தால் அது உங்களோட உடல், உங்களோட மனசு ஆரோக்கியம் எல்லாத்தையுமே ரொம்பவே பாதிக்கும். நம்மளோட லைஃப்பும் இதனால் ரொம்ப பாதிப்படையும். ஆனால் கவலை வேணாம். இந்த வீடியோவில் தூக்கம் வர வைக்கிற அறிவியல் ஆதாரமான இயற்கையான முறைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த முறைகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% தூக்கம் உறுதி. நீங்களும் எல்லார் மாதிரியும் ஹாப்பியாக தூங்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ரீசன் நம்பர் 1, ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் லைட். நீங்கள் படுக்க போகிறதுக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே மொபைல், லேப்டாப், டிவி எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிடுங்க. என்ன காரணம், எதுக்கு ஆஃப் பண்ணும்? உங்களோட மொபைல் அண்ட் லேப்டாப் டிஸ்பிளேயிலிருந்து வர ப்ளூ லைட் உங்களோட மூளையை விழித்திருக்க வைக்கும். நம்மளை எப்பயுமே அந்த டிஸ்பிளேயில் வரக்கூடிய அந்த லைட்டு எப்பயுமே முழிச்சிட்டு இருக்க மாதிரி அதை வச்சுக்கும். இது மெலனின் அப்படிங்கிற தூக்கத்தை தூண்டும் ஹார்மோனை சிக்ரீஷனை குறைக்குது. அதனால தான் நம்ம மொபைல் சுற்றிட்டு வீடியோ பார்த்துட்டு மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தால் தூக்கம் வராமல் போயிடுது. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கலாமா? படுக்கைக்கு 30லிருந்து 40 நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிடுங்க. டார்க் மோட் இல்லை அப்படின்னா ஏரோப்ளைன் மோடில் போட்டு வச்சுருங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 13-14 மினிட்ஸுக்கு முன்னாடியே நம்மளோட ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைங்க. அப்படி ஸ்விட்ச் ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னா சைலண்டில் போட்டு நீங்கள் படுக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் அதை கொண்டு போய் வைங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எடுத்து தொணன்னு பார்ப்போம். நம்மளே என்ன நினைப்போம், இந்த ஃபோனை பார்க்கக்கூடாது, நம்ம தூங்கணும்னு நினைப்போம். இருந்தாலுமே ஃபோன் சும்மா விடாது, நம்ம கை அதை நோக்கி தான் போகும். அதனால் என்ன பண்ணணும், ஒரு 13 மினிட்ஸ்க்கு முன்னாடியே கொஞ்சம் தூரத்தில் வச்சோம் அப்படின்னா எடுக்கணும்னு தோணினாலுமே யார் இப்போ போய் அதை எடுத்துகிட்டு இருப்பா இந்நேரத்தில் அப்படின்னு நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தூக்கம் வர்றதுக்கு இன்னும் ஒரு பெஸ்ட்டான ஐடியா என்ன அப்படின்னா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி புக்ஸ் படிக்கலாம். இல்லைன்னா ரொம்பவும் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்ஸ் சவுண்டு கம்மியாக வச்சு கேட்கலாம். இதுவும் உங்களோட தூக்கத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசன் நம்பர் 2, தவறான உணவு பழக்கங்கள். நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அதாவது காஃபி, டீ, சோடா, சாக்லேட், ஹெவியான ஃபுட்ஸ், இந்த மாதிரியான உணவுப் பொருள்கள் தூக்கத்தை முழுக்க கெடுக்கும். காஃபி, சுகர் ப்ராப்ளம்ஸ். காஃபி, டீ, சாக்லேட், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாத்துலேயுமே காஃபின் அதிகமாக இருக்குது. காஃபின் மூளையை ஸ்டிமுலேட் பண்ணும், அதனால் தூக்கம் போயிடும். ஹெவி ஃபுட் அண்ட் ஸ்பைசி ஃபுட் இஷ்யூஸ். ரொம்ப ஸ்பைசி அண்ட் ஹெவி ஃபுட்ஸை சாப்பிட்டுட்டு உடனே தூங்க ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வேலை செய்யும், உங்களுக்கு அசௌகரியம் ஏற்படும். இதனால் தூக்கம் மொத்தமும் போயிடும், தூக்கம் வரவே வராது, தூங்குகிற நேரம் ரொம்பவும் குறையும். இதுக்கான சொல்யூஷன் என்ன? நான் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றேன், இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, படுக்கைக்கு போகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சுக்கோங்க. வார்ம் மில்க், நட்ஸ், பனானா, இந்த மாதிரி இயற்கையான தூக்கத்தை தூண்டும் உணவுப் பொருட்களை நீங்கள் சாப்பிடுங்க. இதை விட்டுட்டு ஜங்க் ஃப்ரூட் சாப்பிட்றது, காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறது இந்த மாதிரி பண்ணாமல் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பால் சாப்பிட்லாம், நட்ஸ் ஏதாவது சாப்பிடலாம். இல்லை நம்ம வீட்டில் வாழைப்பழம் இருக்கும், அதை எடுத்து கூட ஒரு 2 எடுத்து சாப்பிட்லாம். அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாவே தூக்கம் வரும்னு சொல்கிறோம். ரீசன் 3, தூக்கத்திற்கு தேவையான சூழல் உருவாக்கவில்லை. உங்கள் ரூம் அண்ட் பெட் செட்டப் தூக்கத்திற்கு உகந்த மாதிரி இருக்கணும். இப்போ உங்களோட ரூமாக இருக்கட்டும், நீங்கள் தூங்குகிற இடமா இருக்கட்டும், தூங்கணும்னு தோணணும். க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுக்கோங்க. அது நல்லா நம்ம தூங்கினா கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரியும் நீங்கள் பார்த்துக்கோங்க. லைட்ஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரூம்குள்ளே போனதும் அதிக வெளிச்சம் இருந்தால் நம்ம மூளை தூக்கத்திற்கு தயாராகாது. மிட்லைட் மாதிரி சாஃப்ட் லைட்டிங் வச்சு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு லைட்டு எரிஞ்சிட்டு இருந்தாலுமே அவங்க தூங்குவாங்க, ஏன்னா அவங்க பழகிட்டாங்க. அவங்க லைட் இருந்தும் தூங்குற மாதிரியும் டிவி ஓடினாலும் தூக்கம் வர மாதிரியும் அவங்க பழகிட்டாங்க. ஸோ அது அவங்களுக்கு பெருசாக தெரியாது. இப்போது உங்களை மாதிரி தூக்கமே வராது அப்படின்ற பர்சன்ஸ்க்காக நான் இதை சொல்லிகிட்ருக்கேன். சைலண்ட் மோட் ஆன் பண்ணிக்கோங்க. அதிக சத்தம், டிவி, டிராஃபிக் சத்தம் இருந்தால் நம்ம மனசு ரெஸ்ட் எடுக்கவே எடுக்காது.
ஒயிட் நாய்ஸ், காம் மியூசிக், ரெயின் சவுண்ட் மாதிரி சாஃப்ட் சவுண்ட்ஸை ப்ளே பண்ணலாம். ரூம் டெம்பரேச்சர், குளிர்ச்சியான ஃப்ரெஷ்ஷான இடம் தூக்கத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏசி, ஃபேன், விண்டோஸ் ஓப்பன் வச்சு ஃப்ரெஷ் ஏரை அலோவ் பண்ணலாம். இது மூலியமாகவும் நம்ம தூக்கத்தை அதிகமாகவே இது தூண்டுன்னு சொல்கிறாங்க. ரீசன் நம்பர் 4, தூங்குகிற டைம் மாறி போயிருக்கலாம். நீங்கள் ஒரு நாளும் 10 மணி காலைல 10 மணிக்கு தூங்கிட்டு அதுக்கு மறுநாள் காலைல 2 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட பயோ கிளாக் மாதிரி தூங்க பிரச்சனை வரும். இப்போ நீங்கள் டெய்லியுமே 12 o'clock படுக்கிறீங்க. என்னைக்காவது நீங்கள் சீக்கிரமாக படுத்தீங்கன்னா அது உங்களுக்கு தூக்கமே வராது. ஏன்னா நீங்கள் பழகி போன விஷயத்த தான் திருப்பி பண்ணுவீங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், கரெக்டான ஒரு டைமை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி மதியம்லாம் தூங்கிட்டு நைட்டு தூக்கம் வரலன்னா அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் உங்களோட கரெக்டான டைமில் தூங்குங்க. அனாவசியமாக சும்மா தூங்காதீங்க. இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, டெய்லி ஒரே நேரத்தில் தூங்க தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஸ்லீப் ரொட்டீனை நம்ம அமைச்சு வச்சுக்கணும். 9 மணிக்கு ரிலாக்ஸ் மூட் ஆன் பண்ணிடுங்க. அந்த டைமிங்ஸை ட்ராக்கை ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக 9 மணிக்கு நீ தூங்கணும்னு நினைக்கிறியா, 10 மணிக்கு நீ தூங்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னா ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு தூங்கினாலுமே உடனே நம்மளோட பாடியாக இருக்கட்டும் நம்மளாக இருக்கட்டும் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் டே அப்படிங்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 2 வீக்ஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை நீங்களே மீறி அதுக்கு அடுத்த வாரம் கரெக்டாக தூங்கிடுவீங்க. ஒரு பழக்கம் தான் எல்லாமே. ஸோ இந்த இதை நீங்கள் பழக்கப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு சீக்கிரமாகவே தூக்கம் வரும். தூங்குகிற நேரத்தில் செல்லை நோண்டிக்கிட்டு, தூங்குகிற நேரத்தில் டிவி போட்டு பார்த்துக்கிட்டு, தூங்குகிற நேரத்தில் டீ குடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தூக்கம் வராது. இதனால் உங்களோட பாடி தான் ரொம்பவும் பாதிக்கும். அதனால் இதையெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு அதுக்கான சொல்யூஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். ரீசன் நம்பர் 5, மன அழுத்தம் அண்ட் பதற்றம். நீங்கள் முடிந்தபடி தூங்க ட்ரை பண்ணும்போது ஸ்ட்ரெஸ், டென்ஷன், வரிஸ் நம்ம மூளையில் ஆட்டோமேட்டலி நினைவுக்கு வரும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாக இருந்தால் உங்கள் உடலை ஸ்டே அவேக் மூடில் போயிடும். ரிலாக்ஸ் ஆக விடாமல் தூக்கம் வராது. இப்போ நீங்கள் இருக்கீங்க, தூங்குகிற நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு நமக்குள்ளே இருக்க கஷ்டமோ ஏதாவது ஒன்று தூங்குகிற நேரத்தில் தான் நமக்கு தோணும். அந்த நேரத்தில் நம்ம டென்ஷன் ஆகிட்டு அந்த விஷயத்தை பற்றியே யோசிச்சுக்கிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணோன்னா அது நம்மளை தூங்கவே விடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தூங்குகிற நேரத்தில் எந்த விஷயத்தையும் நினைக்காம ஒரு 10 மினிட்ஸ் அமைதியாக இருந்துட்டு உங்களோட மனசை அமைதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க ஆரம்பிக்குங்க. இதுக்கான சொல்யூஷன் நம்ம பெட் டைமுக்கு முன்னாடியே டீப் ப்ரீத்திங், மெடிடேஷன் மாதிரி கூட செய்யலாம். இந்த மெடிடேஷன் பண்ணுறதால நம்மளோட மனசு ரொம்பவும் அமைதியாக இருக்கும். எதை பற்றியுமே யோசிக்காமல் இருக்கிறப்போ நமக்கு நல்லாவே தூக்கம் வரும். நாளைக்கு என்ன செய்யணும், ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தூங்கலாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரீசன் நம்பர் 6, உடல் இயக்கம் இல்லாமல் இருப்பது. நீங்கள் தினமுமே உடற்பயிற்சி செய்யலையா, சரியான அளவு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னா உங்களோட உடம்பு சோர்வடையாது, தூக்கம் வராது. இப்போ நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க டெய்லியும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சும்மாவே இருப்பாங்க, எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி தூக்கம் வரும்? ஏதாச்சும் வேலை செஞ்சு கொஞ்சம் களைப்பாகி கொஞ்சம் டயர்டாகி இந்த மாதிரி எக்ஸசைஸ் நிறைய வீட்டில் நிறைய ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா செஞ்சு, வெளியே போய் ஒர்க் இருந்துச்சா செஞ்சு, இந்த மாதிரி பண்ணால் தான் தூக்கம் அப்படிங்கிறதே வரும். நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கோம், எப்பயுமே தூங்கிட்டு எப்பயுமே படுத்துட்டு டிவி பார்த்துட்டு இந்த மாதிரி இருந்தோன்னா எப்படி வரும்? அது வராது. இதுக்கான சொல்யூஷன் என்னென்னா, நாளைக்கு குறைஞ்சது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாளையிலிருந்து குறைஞ்சது 30லேருந்து 45 நிமிஷம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும், ஜாகிங் போகணும், யோகா, ஸ்டிச்சிங் பண்ணணும். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் இருக்கிற மொத்தத்தையும் எல்லாராலையும் பண்ண முடியாது. ஏதாவது 1-2 பண்ணலாமே. எக்ஸசைஸ் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் மொபைலில் உட்கார்ந்தா உங்களோட தூக்கம் ரொம்ப குறையும். பாடி மூமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் அதே தப்பை திருப்பி பண்ணாதீங்க. இது தூக்கத்துக்கு இன்னும் பிரச்சனையாக போய் முடியும். ரீசன் நம்பர் 7, தூக்கத்துக்கு உதவும் இயற்கை முறை. ஸ்லீப் டீ அண்ட் நேச்சுரல் ரெமெடிஸ். ஹெர்பல் டீ ட்ரை பண்ணலாம். ஹெர்பல் டீ நம்ம குடிக்கலாம். அது தூங்குறதுக்கு முன்னாடி குடித்தா நமக்கு கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். லாவெண்டர் ஆயில், எசென்ஷியல் ஆயில்ஸ் தூக்கத்துக்கு ரொம்பவே நல்லது. இதில் போனஸ் டிப்ஸ் என்ன அப்படின்னா, ரிலாக்ஸேஷன் மெத்தட். 5 ரிலாக்ஸேஷன் மெத்தட் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்பர் 5, நம்ம சுற்றி இருக்கிற 5 விஷயங்களை நல்லா கவனிக்கணும். நம்பர் 4,
நம்ம தொடுற ஒரு 4 விஷயங்கள நம்ம உணரணும். நாம கேட்கிற 3 ஓசைகள கவனிக்கணும். நாம வாசிக்கிற 2 வசனங்கள உணரணும். ஒரு ஆழ்ந்த மூச்ச விடவும். முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம் வரலையா, இது எல்லாத்தையுமே நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒரு 2 வீக்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. அது உங்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்களே நெனச்சா கூட தூங்காம இருக்க மாட்டீங்க, தூங்கிருவீங்க. ப்ளூ லைட்ட மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. ஹெல்தி ஃபுட்ஸை எடுத்துக்கோங்க. ஜங்க் ஃபுட்ஸு, நான் ஹெல்தி ஃபுட்ஸ் வேண்டாம். இது உங்களோட தூக்கத்தையும் கெடுக்கும். தூங்குற நேரத்தில் சாப்பிடாதீங்க. கம்ஃபர்டபுளாக இருக்கணும். உங்கள் ரூமு கம்ஃபர்டபுளான பெட் இருக்கணும். எல்லாமே கரெக்டாக கம்ஃபர்டபுளாக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா தூக்கம் வர கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் வந்து ட்ரை பண்ணணும். மெடிடேஷன் ட்ரை பண்ணுங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி. டெய்லியுமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். எக்ஸசைஸ் பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம். கொஞ்சம் வீட்டில் ஏதாச்சும் ஒர்க் இருந்துச்சுன்னா குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யலாம். அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் அது கொஞ்சம் நம்ம தூக்கத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 7 சிம்பிள் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன எல்லாமே உங்கள் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து யோசிச்சு பாருங்கள். தூங்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பாடி ரொம்பவும் கெட்டு போயிடும், ஹெல்த்தும் கெட்டு போயிடும். அதனால் இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பாருங்கள். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும், உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், டிப்ரெஷன் எதுவுமே அதிகமாக வராது. தூக்கம் இல்லைனா தான் இதெல்லாம் அதிகமாக வரும். அதனால் இனிமே வந்து தூங்காமல் இருக்காதீங்க. அது வந்து நம்மளோட பாடிக்கு ரொம்ப ரொம்ப கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம். இனிமேயாச்சும் இன்னிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளைக்கு அப்படிங்கிற பேச்சே வேணாம். இன்றைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தூக்கம் வரலையா, இனியிலேருந்து நான் சொன்னது எல்லாம் 2 வீக்ஸுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 2 வீக்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். அப்படியே உங்களுக்கு சேஞ்சஸ் கிடைச்சது அப்படின்னா என்னோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தூங்காமல் நைட்டெல்லாம் ரீல்ஸை பார்த்துக்கிட்டு யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துட்டு டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் நல்லா தூங்கட்டும். இன்னும் நிறைய விஷயங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.